வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 7th ஜனவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். கன்சிக்யூட்டிவாக தேர்ட் செஷனாக நம்ம மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. பட் ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர்னு சொல்ல முடியாது. அப் டவுன்ட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் போகுது அப்படின்னா அங்கேருந்து 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகுது. ஸோ இன்னைக்கு கூட வந்து 26,180, 26,070. ஸோ இதுக்குள்ளவே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டு. ஒரு நல்ல வாலாட்டிலிட்டி இருந்துச்சு. 100 பாயிண்ட்ஸுக்குள்ளே நல்ல வாலாட்டிலிட்டி இருக்குது. லைக் இப்போ நாளைக்கு வந்து தேர்ஸ்டே சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது, நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது, முக்கியமான நியூஸு, ஒரு பவுன்சிங் ஸ்டாக்கு. இது என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் கூட போட்டிருந்தேன். அது என்ன ஸ்டாக்கு, அதனுடைய டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. டவ் வந்து நியர்லி 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. S&P 500 நாஸ்டாக் 0.5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. எஸ்டர்டே யூஎஸ் உடைய சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. கம்மிங் ஃப்ரைடே வந்து பிக் டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பிக் டே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப், அதை நம்ம சென்ட்ராஸ் வந்து என்ன சொல்லிக்கிறாரு, எல்லா கண்ட்ரிக்குமே வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாருல. பர்டிகுலராக நம்ம இந்தியாவுக்கு வந்து 50% டேரிஃப் இருக்குது. இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரம்ப் பண்ணினது முறையற்ற செயல், இது வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டெம் பண்ணுறோம் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது எல்லாமே அவங்க வந்து என்கொயரி பண்ணிட்டு கம்மிங் ஃப்ரைடே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நியூஸ் இருக்குது. ஒருவேளை இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த இந்த டேரிஃப் எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் இந்தியாவுக்கு. ஓகேங்களா? இல்லை இவர் கொண்டு வந்த டேரிஃப் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். இல்லை ட்ரம்ப் சொன்னது சரி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு பிக் நெகட்டிவ் ஆகிடும். ஸோ கம்மிங் ஃப்ரைடே வந்து பிக் ஃப்ரைடே. நம்ம யூஎஸ்க்கு இருக்குதா இல்லைன்னு தெரியல, நம்ம இந்தியாவுக்கு அது வந்து பிக் ஃப்ரைடே அப்படின்னு பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் எந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஷாங்காய் ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.5% to 1% டவுன் இருந்துச்சு. ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி 1% டவுன் இருந்துச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. 30-40 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 26,250 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 26,080 வரையும் வந்துச்சு. கொஞ்சம் வாலாட்டிலிட்டி இருந்துச்சு நம்ம மார்க்கெட்டில். ஃபைனலாக வந்து இன்னைக்கு சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 102 பாயிண்ட்ஸ் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருது. 0.12%. 84,961 செட்டில் ஆகிருது. நிஃப்டி 38 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருது. 0.14%. 26,140 செட்டில் ஆகிருது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஸ்லைட்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஐடி, ஃபார்மா 0.5% to 1% ஹையில் க்ளோஸ் ஆகிருது. ஆட்டோ, ஆயில் அண்ட் கேஸ், ரியாலிட்டி, டெலிகாம் 0.5% to 1% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருது. ருபி 89.88 செட்டில் ஆகிருது. எஸ்டர்டே வந்து 90.17 செட்டில் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு 20 பைசா நியர்லி வந்து அப்ரிசியேட் ஆகிருக்குது ருப்பி. இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ஜிடிபி எஸ்டிமேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட்டு. அதாவது 7.4% இருக்கும் இந்த 2026 அப்படின்னு கவர்மெண்டோடைய எக்ஸ்பெக்டேஷன். ஏற்கனவே இருக்கிற போல் வந்து 7.5%. ஸோ ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஜிடிபி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 7.4%. ஓகே, ப்ரீவியஸ் இயர் வந்து பார்க்கும்போது 6.5%. ஸோ இந்த இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது நியர்லி வந்து 0.9% அதிகமாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட்டு. அது வரையும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதுக்கப்புறமா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு வந்து சம் பிளாக் டீல் நடந்திருக்குது. அதாவது 1,84,00,000 ஷேர்ஸ் இன்னைக்கு வந்து பிளாக் டீல் நடந்திருக்குது. அதனுடைய ஒர்த்து வந்து 1,756 கோடி. பட் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. நியர்லி 5% டவுன் ஆயிருக்குது. அதாவது பேங்க் நிஃப்டி வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறது எது அப்படின்னா பிஎஸ்யூ பேங்க் தான், ப்ரைவேட் பேங்க் கிடையாது. பிஎஸ்யூ பேங்க் தான் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்குதுன்னு வச்சாங்களேன், அரௌண்ட் 60,000லேயே. இந்தியன் ஹோட்டல்ஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 3% டவுனில் க்ளோஸ் ஆகுது. மோர்கன் ஸ்டான்லி வந்து அதை வந்து டவுன் கிரேட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி மீசோ இன்னைக்கு 5% லோவர் சர்க்கியூட். அதாவது அதனுடைய லாக்இன் பீரியட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது அந்த ஒரு ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய எம்ப்ளாயிஸுக்கு வந்து
ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்க டிஸ்கவுண்ட்டில். கொடுத்துட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து 3 மாதம் செல் பண்ணக்கூடாது, இல்லை 30 நாளைக்கு செல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லாக்இன் பீரியட் இருக்கும். அதாவது எம்ப்ளாயீஸுக்கு தகுந்த மாதிரி 30 நாள்லேருந்து அதிகபட்சம் 6 மாதம் வரையுமே கொடுப்பாங்க. ஸோ ஒரு பார்ட் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும்ட்டு செல் பண்ணிக்கிறாங்க. 5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுது. வெனிசுலாவோடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குது இந்த 2 நாளில். ஒரு பிரசிடெண்ட்டை தூக்கி இருக்கிறாங்க, ஆனால் அந்த மார்க்கெட் வந்து சேர்ஸ் பண்ணியிருக்குது. 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வெனிசுலா வந்து யூஎஸ்க்கு $2.8 பில்லியன் உண்டான வேல்யூ ஒர்த்தான ஆயில் வந்து கொடுக்கறதா வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறதாவும் ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்குது. அதுக்கடுத்தா வந்து சில்வர் இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹை வந்து ஹிட் பண்ணிக்குது. $83.62 பெர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது. ப்ரீவியஸாக இருந்தது 83 நினைக்கிறேன். இப்போ வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணிக்குது சில்வர். ஓகேங்களா? ஓகே, இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட்ஸ் பொறுத்தவரையும் இன்னைக்கு வெனஸ்டே 8:30 பிஎம்க்கு யூஎஸ்லேருந்து ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா வருது, ஜாப் ஓப்பனிங் டேட்டா வருது. ஓகேங்களா? தேர்ஸ்டே எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது. ஃப்ரைடே வந்து சைனாவுடைய இன்ஃப்ளேஷன், யூஎஸோட இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வருது. ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டு வந்து ஸ்லைட்லி ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதே பல்லவி தான். 26,300 26,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. 26,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் 25,850 750 வரையும் வெரி க்ரூசியல் சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த லெவல் தான் மேக்ஸிமம் க்ரூசியல் சப்போர்ட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய ஏற்றமாக வராது, பெரிய ஒரு டவுன் சைடு வர்றதுக்குண்டான வாய்ப்பு இல்லை அன்டில் தான் ஃப்ரைடே வந்து யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டு நம்ம இந்தியாவுக்கு ஃபேவரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம மார்க்கெட் நல்லாயிருக்கும். இல்லை யூஎஸ்க்கு ஃபேவரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் அகைன் வந்து இதே ரேஞ்சில் தான் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இப்போ ஹையர் லெவலில் காசியஸாக இருக்கணும். ஹையர் லெவலில் மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்ட்டு அங்கே போய் ஜம்ப் பண்ணிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுறது இருக்கக்கூடாது. அதே மாதிரி மார்க்கெட் அடிச்சிட்டான் லோவர் லெவலில் நம்ம வாங்கலாம், லோவர் லெவல்லையும் வாங்கக்கூடாது. அதனால் வந்து ரொம்பவும் காசியஸாக தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஹையர் லெவலில் ஃப்ரெஷ் பையிங் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் ட்ரெண்டே இல்லை. ஒவ்வொரு டைமும் ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணும்போது எல்லாமே பிரேக் பண்ணிட்டு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஏறுது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கு, நல்ல ஸ்விங்கு வர்ற ஸ்டாக்கு பை பண்ணலாம், அதை வந்து எக்ஸிட் பண்ணலாம். பட் இன்ட்ராடேலாம் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா என்ன சொல்கிறது, மார்க்கெட்டே நாரி போய் கிடக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, எனிவே நாளைக்கு தேர்ஸ்டே சென்செக்ஸ் உடைய சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸு, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது எல்லாமே பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு பவுன்சிங் ஸ்டாக் சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து டாடா கெமிக்கல் 770 அரௌண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகுது. அதனால் அந்த ஸ்டாக் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 785 rupees நியர்லி வந்து போயிருக்குது. அதனுடைய சார்ட்டையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியான பவுன்சிங் ஸ்டாக்கு, ஸ்விங் ஸ்டாக்கு இது எல்லாமே வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் அப்பப்போ நான் கொடுப்பேன். என்னோட ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சென்செக்ஸ் பொறுத்தவரையும் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயும் இல்லை. பட் 85,000 காலில் ஸ்லைட்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்குது. ஓகேங்களா? பட் இது வந்து இட்ஸ் நாட் மச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் லைவ் மார்க்கெட்டில் தான் நமக்கு வந்து கிளியர் ட்ரெண்ட் தெரியும். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பவுன்சிங் ஸ்டாக்னு சொன்ன பார்த்தீங்களா, டாடா கெமிக்கல். டாடா கெமிக்கலை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 740 to 50 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துருக்குது இந்த லாஸ்ட் 1 மந்த்தாகவே. ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படிங்கிற டைமில் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த ரேலி கண்டினியூ ஆகும் பட்சத்தில் 820 860 வரையும் இமீடியட்டாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது டாடா கெமிக்கல். அதனால் இந்த ஸ்டாக் வந்து பவுன்சிங் ஸ்டாக்காக வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னா 725 rupeesங்கிறது ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஹோல்டு பண்ணலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் போட்டுக்கிறேன். 1 hour கேண்டில் பொறுத்தவரையும் 26,050 26,000 இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது. அப்படிங்கும்போது இந்த ரேஞ்சில் வந்து கொஞ்சம் காஷியஸாகவே இருக்கலாம். 26,000 வரையுமே வந்து சப்போர்ட் தான் இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 26,200. ஓகேங்களா? 26,200க்கு மேலே போச்சு அப்படின்னா 26,240. பட் ஹையர் லெவலில் காஷியஸாக இருக்க வேண்டிய இடம். பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
நியர்லி 60,000 தான் க்ளோஸ் ஆகிருக்குது. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 59,850. ரெசிஸ்டன்ஸ் 60,100. 60,100க்கு மேலே போச்சுன்னா 60,200. 59,900 கீழே வந்துச்சு அப்படின்னா 59,700 வரையும் சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.